புனேவிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விழுப்புரத்திற்கு போயிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இப்ப விழுப்புரத்துல மீட்பு பணிகளை ஈடுபடுவதற்காக இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு அங்க போக இருக்காங்க. தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் கசாலி இணைஞ்சிருக்காரு, பேசலாம். கசாலி, எவ்வளவு பேர் வரைக்கும் இந்த மீட்பு குழுவில் இருக்காங்க? விழுப்புரத்துக்கு இவங்க எப்ப சரியா ரீச் ஆக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. நிலவரம் என்ன கசாலி? தமிழ்நாட்டில் டித்தா புயலின் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்று வீசுவதால் பாதிப்பில் ஏற்படாமல் தடுப்பதற்காக உரிய நடவடிக்கை தமிழகம் சேர்த்து வருகிறது. மேலும் விழுப்புரம் மற்றும் கடலூர் போன்ற பகுதிகளில் பாதிப்பிலிருந்து மீட்பதற்காக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையின் கோரிக்கையின் பேரில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேலிருந்து 150 பேர் கொண்ட 5 குழுக்கள் தனி விமானத்தில் பூனேலிருந்து சென்னை மீனம்பாக்கம் வந்திருந்தார்கள். இவர்கள் 5 பேருந்துகளிலும் மற்றும் அவர்கள் உடமையிலிருந்து 2 கண்டெய்னர் வாகனங்களில் ஏற்றப்பட்டு சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி செல்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் விழுப்புரம் சென்று அடைவார்கள் என்றும் அதன் பிறகு கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கசாலி.